ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவங்க நம்மளுக்காண்டி வடை பாயசத்தோடு விருந்து வச்சுருக்காங்களாம். அதை போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம கிராண்ட்மா பாருங்க, பயங்கர கோவமாக இருக்காங்க. என்னன்னு தெரியலையே, பயங்கர கோவமாக இருக்காங்களே, என்ன விஷயம்னு தெரில. அவங்க பாருங்க, நம்ம கிராண்ட்மா நம்மளுக்காண்டி எவ்வளோ பெரிய அண்டாளா சமையல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. கிராண்ட்மா நான் வந்துட்டேன், ஹாய். என்ன கண்டுக்கவே மாட்டேங்காங்க. பக்கத்துல போய் பார்ப்போம், என்னதான் சமைக்கிறாங்கன்னு தெரியல. பக்கத்துல போய் எட்டி பார்ப்போங்க, அப்படி என்ன சமைக்கிறாங்கன்னு பக்கத்துலயே பார்க்கலாம். என்னங்க இவ்வளவு கொடூரமா மூஞ்சி வச்சிருக்காங்க நம்ம கிராண்ட்மா. ஐயோ, அந்த கிராண்ட்மா அப்ப நம்மள பாசத்துல போல நம்மளும் இந்த மாதிரி வெட்டி சூப் வைக்க தான் கூப்பிட்டுருக்கும். நானும் பாசம்னு நினைச்சு வந்துட்டேனுங்க. ஐயோ, இந்த கிராண்ட்மா நம்மளை உங்க பாருங்க, ஒருத்தனை கொண்டுட்டான். நம்மள மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், கிராண்ட்மா கூப்பிட்டாங்கன்னு. ஐயோ, இது ஊருக்கே கிராண்ட்மாவா இருக்கும் போல, நம்மளுக்கு மட்டும் கிராண்ட்மா இல்ல போல, ஊருக்கே கிராண்ட்மா போல. ஓகே, நம்ம தப்பிச்சு போற வேலையை பார்ப்போங்க. அந்த சேரெல்லாம் அலைன் பண்ணி அது மேலே ஏறி தான் தப்பிச்சு ஓடணும். மேலே ஏறலாம். இதுங்க வேற பக்கத்துல போனாலே பை பண்ணு இங்க துட்டிருந்தா வாங்க மாட்டோமாடா. போங்க, அந்த கிராண்ட்மா வந்துருவா. அவங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா சமைச்சிட்டு இருக்குங்க அந்த கிராண்ட்மா. அதனால நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். இங்க பாருங்க, ஐயோ இப்போதாங்க தெரியுது அது கிராண்ட்மா இல்லைங்க, ஈவில் கிராண்ட்மாங்க. அது வாயா பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமா வச்சிருக்குன்னு. இங்க பாருங்க, ஹெலிகாப்டர்ல பறந்து போமான்னு கேட்கு. ஆனால் ரொம்ப காசு இல்லைங்க, ஒரு 500 தான் கேட்கு. அந்த 500 என்கிட்ட இருந்தால் நான் பொம்மை ஹெலிகாப்டரே வாங்கி பறந்துருப்பேன். இல்லை, என்கிட்ட காசு இல்லைங்க, நான் பிச்சைக்காரங்க. ஓகே, இந்தா இருக்குது, இதில் போகலாம். இந்த ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி போக ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்களா, கிராண்ட்மா தானே எட்டி பார்த்துட்டு போனது. நம்ம தப்பிச்சு போறோமான்னு வந்து பார்த்துட்டு போகுது போல. ஐயோ, அது நிலநடுக்கம் வந்துருச்சா. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்களேன், எப்படி தப்பிச்சு போகணுன்னு வேறு தெரியலையே. இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போக ஆரம்பிக்கலாங்க. இதெல்லாம் என்னன்னு வேறு தெரியலையே. நம்ம கொஞ்சம் கரணம் தப்பினாலும் மரணம் தான், கவனமா போகணும். காசு நிறைய இருக்குதுங்க, அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். ஒருவேளை ஃபைனலில் நம்மளுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுப்பாங்க நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னா. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையே. இங்கே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. ஓஹோ, குரலி வித்தையா. நம்மளுக்கு குக்கீஸ் வேணும்னா லைக் அண்ட் ஃபேவரெட்னு கொடுக்கணுமாமா. லைக் பண்ணணும், ஃபேவரெட்டும் கொடுக்கணும். கொடுத்துருவோம், அவ்வளோதானே. இதில் இப்போ இல்லாத வேலையா, கொடுத்துட்டா போச்சு. ஓகே, இப்போ எங்கே போகணும். ஓ, இந்த உட்டு வச்சுருக்காங்க. இந்த உட்டு மேலே ஏறி ஓட ஆரம்பிக்கலாம். அப்புறம் எங்கே போகணும். ஓ, அந்த ஒரு உட்டு இருக்குதுங்க, அது மேலே ஏறி போகணுமா. ஐயோ, உட்டு உடஞ்சிருச்சுங்க. நல்ல வேலைக்கு இங்கே கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்குது. கரணம் தப்புனா மரணம் தான். இங்கே பாருங்க, உட்டுன்னு நினச்சி ஏறினேன், ஆனால் அது மருகியா சாலை பண்ண பார்த்துருச்சு. இந்த பக்கம் தாங்க ஏரோ போட்டிருக்கு, அப்போ இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி, போகலாம். ஆனால் காயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி காயின்ஸ் எதுக்கும் தேவைப்படும் நம்மளுக்கு. ஒருவேளை அந்த கிராண்ட்மா துட்டுக்கிட்டு கொடுத்தா நம்மளை விட்டுருமோனுமோ. காசை வாங்கிட்டு ஓடிட வேண்டிதான். இவங்க போலாம். ஓ, குரலி வித்தையா. பாருங்க, டக்க பாருங்க, பொம்மை டக்குன்னு நினைச்சா அது இன்னும் உயிரோடு நடந்து போகுது. என்னன்னு தெரியலையே. இங்கே ஏதோ குரலி வித்த போல. ஐயோ, என்ன உள்ள விழுந்துட்டான். ஓ, அந்த தண்ணிக்குள்ள இருந்துச்சா நம்ம உள்ள விழுந்துருதோங்க. இவங்க பாருங்க. ஆமா, உள்ள உள்ள அங்க பாருங்க, கரெக்டா உள்ள விழுந்துட்டோம். ஓகே, ஓடலாங்க. நின்று விளையாண்டுட்டே இருப்போம். இப்போ எப்படி போறது. ஓ, அந்த லேசர் லைட் வழியா போனோமா. ஜம்ப் பண்ணி போகணும் போல. ஜம்பே என்ன, இது என்ன பிரமாதம். இது விட பெசலைட் தொடர்றதுக்குள்ள செத்துட்டேன். இப்போ எப்படி போகணுன்னு வேற தெரியலையே. ஓ, இந்த பட்டன் இருக்குதுங்க. அட கோமாளி, இதை பார்க்காம போயிட்டேங்க. பட்டன் இருக்கிறத கவனிக்காம போயிட்டேன், அதனாலதான் நம்மளை கொண்டுட்டு. ஓகே, இந்த பட்டன் அமைக்கி தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். இந்த சைடு தான் யாரும் எங்கேயோ போட்டிருக்குது. இங்க யார் இருக்கான்னு தெரியலையே. இங்க என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையேங்க. அங்க பாருங்க, அந்த கிராணி நிக்குது, கம்பெடுத்துட்டு ஓடி வருதுங்க. நம்ம வர்றதுக்குள்ள ஓடிடணும். இந்த கிராணி நம்மளை விரட்டி வேகமா வந்துட்டு இருக்கு. அது கையில படாம நம்ம ஓடிடணும், இல்லைன்னா நம்மள அந்த கிராணி சூப் வச்சு குடிச்சிருவா. அங்க நின்னுங்க பாருங்க, அழுதுட்டு இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, மறுபடியும் கம்பு எடுத்துட்டு வருது பாருங்க வேகமா. இப்ப நம்ம மறுபடியும் உள்ள ஓடிடலாம். நம்ம அதை ஹைட் அண்ட் சீக் விளையாட வேண்டியதான். கிராண்ட்மா எங்க இருக்க. நான் தப்பிச்சு ஓட போறேன். ஓடிட வேண்டிதான். இங்க ஏதோ ஆன் பண்ண சொல்றாங்க. ஓ, வெடிச்சிட்டுங்க. ஓ, பாம் போட்டு அந்த இடத்தையே நம்ம உடச்சி வீசிட்டாங்க. இதுல நிறைய காசு விழுந்திருக்குங்க. ஆனா காசெல்லாம் எடுத்துட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால காசு எடுக்காம ஓடிடுமா. என்ன பண்ணனே தெரியலையே. பாருங்க, அந்த கிராணிக்கும் நம்மளுக்கும் மேட்சா. கார் தானே, நம்ம அப்படிலாம் சூப்பரா ஓட்டிடுவோம். அங்க பாருங்க அந்த கிராணிய. ஐயோ, தூக்கி வீசிருச்சு. போய் முட்டி மோதி செத்துட்டுங்க அந்த கிராணி ஒரு வழியா. இப்ப நம்ம இந்த கார்ல ஏறி போனா தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, காரை எடுக்கவே முடியல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. காய்ஸ், உங்களுக்கு இந்த வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். நான் ரிவர்ஸ்லேயே போக ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமா. எப்படி ஃபார்வர்டில் போகணும்னு தெரில. நான் ரிவர்ஸ் கியரில் வண்டியை ஒரே அழுத்திட்டேன். வேற என்னங்க பண்ணுறது, எப்படியாவது தப்பிச்சு போகணும். உங்க பாருங்க எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்குன்னு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே போவோம். என்ன பண்ணுறது, ரிவர்ஸ் கியர் தான் நம்மளுக்கு ஒரு கோட்டை இருக்குது. நம்ம ரிவர்ஸ் கியர்லேயே போகலாங்க. யார்கிட்டயாவது விளையாடுறவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஓகேங்க பாருங்க, செம ஸ்பீடாக போகுது நம்ம வண்டி. இப்போ பாரடி ஆண்டி என்ன வேகமாக போகிறோம்னு பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க. இதே ஸ்பீடில் போனால் ஜெயிச்சிடலாம். ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோங்க. இந்தா பார்த்தீங்களா, தப்பிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ உடஞ்சி உள்ளே வந்துட்டோம். ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டேங்க. அட கடவுளே, எங்கே வந்திருக்கோம்? ஓ, இன்னும் கேம் முடியலையா? நானும் கேம் முடிஞ்சிட்டுன்னு நினச்சிட்டேங்க. அதான் உங்களுக்கு பாயின்னு சொல்ல வந்தேன். நல்ல விலைக்கு கேம் முடிக்கல. பாருங்க, எலக்ட்ரிசிட்டி கரண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்கனுங்க. ஆனால் அது மாதிரி மேறினா நம்மளுக்கு இன்னும் ஒன்றுமே பண்ணலை. நம்மளால இரும்பால் செஞ்சவங்களா இருப்போம் போல். பள்ளத்தாக்கு இருக்கிறத விட்டுட்டோம். ஓகே, நம்ம ஹை பொசிஷனில் வச்சு ஓட ஆரம்பிக்கலாம். இது என்ன க்ளவுடு மாதிரி இருக்குங்க. க்ளவுடா? வீட்டுக்குள்ளலாம் எப்படியா க்ளவுடு வரும்? இந்த பக்கம் தான் ஏறப்போகுது. இங்கே எங்கேயோ போகணும் போல். பட்டன்றது இருந்தால் அமுக்கணுங்க. ஏன்னா அங்கங்கே பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த பாம்பெல்லாம் வெடிக்க வச்சா தான் நம்மளுக்கு வழி கிடைக்கும். அதனால் மறக்காமல் பாம்பெலாம் வெடிக்க வச்சுட்டு தான் போகணும். ஓகே, வந்துட்டோம். இந்த பக்கம் ஏரோ போட்டிருக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போயிடுவோம். அண்ணன் நில்லுங்க, நானும் வரேன். ஓடி போகாதீங்க, நானும் வரேன். இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அவர் அந்த சைடு போகிறாரு. உங்கள் கேஸ் வருது, அந்த வால்வெல்லாம் அடைக்கணுமா? அடைச்சாதான் நம்மளால் அந்த கேஸ் வருதுல்ல, அதில் போக முடியும். இல்லைன்னா அது நம்மளை ஒரே எரிப்பாக எரிச்சிரும். தீ எவ்வளோ வேகமாக வருது பார்த்தீங்களா? எல்லா வால்வையும் அடைச்சாதான் நம்மளால் போக முடியும். ஓகே, 2வது வால்வு அடைச்சாச்சு. 3வது வால்வு வந்தா இருக்குது. ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணி பேர வேண்டி தான். என்னடா இவங்க வேறு அட்டுழியம் பண்ணுறாங்க நடுவில் வந்து. ஓகே, 3வது வால்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து காயின் எடுத்துகிட்டு மேலே வேகமாக ஓட வேண்டி தான். என்ன அந்த அண்ணன் போனாங்க, மறுபடியும் வராங்க. என்ன விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் போய்? என்னாச்சுன்னு தெரியலையே அந்த அண்ணனுக்கு. ஓகே, நம்ம போக ஆரம்பிப்போங்க. அந்த அண்ணன் வருவாங்க பின்னாடி. அண்ணா வாங்க, நான் போயிட்டுருக்குறேன். எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க. ஒரு வழி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் போகணுமா? என்னடா சுற்றி அது இதுன்னு வச்சுருக்கீங்க. இது ஏதோ கயிறில் கட்டி வச்சுருக்காங்க, என்னதுன்னு தெரியலையே. எடுக்க முடியலங்க நம்மளால். ஓகே, நம்ம போகலாம். இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போகலாம். என்ன போக முடியல, எல்லாம் தட்டுதுங்க. நம்மளோட பயங்கர ஹைட்டாக இருக்குது. எல்லாமே பயங்கர ஹைட்டு, பயங்கர வித்தோடு இருக்குது. நம்மளால தப்பிச்சு போகிறதே பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஓட ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கே என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையங்க. எங்கள் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. நம்ம எப்படி தப்பிச்சு போகிறதுனே தெரிலங்க. இப்போ பாருங்க, ட்ராப்பாக வச்சுருக்கான். எலிக்கு வைக்கிற ட்ராப்லாம் வைக்கிறாங்க. நம்மளை பார்த்தா எலி மாதிரி தெரிஞ்சு போல அவங்களுக்கு. என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்காடா உங்களுக்கு. உங்களை பார்த்துக்கிறேன். ஓடா சூனா பானா, இந்த தடவை நீங்களா நாங்களான்னு பார்த்துடணும்டா. தப்பிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய சுத்தியல்னு. அது நாங்கள் சோஃபாவில் ஏதோ பச்சை கலரில் கேஸ் வருது. ஐயய்ய, அந்த கிராணி கிளவி டர்ரு போட்டு வச்சுருக்குங்க. அட கொடூரமே, உனக்கு டர்ரு போட்ட இடமே கிடைக்கலையாமா? அங்கே வந்து போட்டு வச்ச தாய் கிளவி. நம்ம போவோம். இதுமாரி நின்னோம்னா அது விஷவாயு நம்மளை தாக்கிரும். தப்பிச்சு ஓடிட வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் எங்கே போகிறது? வழியே இல்லை, ஃபுல்லாக முட்டுச்சந்தா இருக்குது. எங்கெங்க வழியை காணுமே. நம்ம எதுவும் தப்பாக வந்துட்டோமா? பக்கத்தில் ஆள் நடமாட்டமே வேற இல்லை. நம்ம தப்பாக தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓஹோ, இப்படி வரணுமா? நம்ம மாற்றி வந்திருக்கோங்க. சுற்றி இருக்கோம், ஒரே சுற்றியாச்சு. அங்கங்கே தங்க காசை பார்த்ததும் தங்க வைக்கிற விலைக்கு தங்கமா அப்படின்னு அங்கே பார்த்து ஓடிட்டோம். இவ்வளோ ஜம்ப் பண்ணோம்னா பாம்பு வெடிச்சு செதறிட்டு நெக்ஸ்ட் வழி ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இங்கே என்ன ஆபத்து இருக்குதோ தெரியலையேங்க. ஐயோ, இங்கே போகலாம். இங்கே பாருங்க, உள்ளான்லேயே ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. நம்மளுக்கு இப்படிலாம் பண்ண தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா பண்ண தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க காய்ஸ். இங்கே போக ஆரம்பிப்போம். இங்கே என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. இங்கே பாருங்க, வெள்ளை கலரில் ஏதோ இருக்குது. இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன ஒன்றுமே இல்லை, பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. ஐயோ போச்சுடா. நானும் நினச்சேங்க இந்த பக்கம் யாரோ போட்டிருக்கேன்னு நினச்சேன். அங்கே யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கேன்னு போய் எட்டி பார்க்க போனேன். ஆனால் அது லாஸ்ட்டில் நம்மளே கொண்டுருச்சுங்க.
காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்டாங்கன்னு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்கெல்லாம் ரோப்ளாக்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகேவா காய்ஸ்? இந்த பக்கம் தான் ஏரோபோர்ட் இருக்கு, இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போக ஆரம்பிக்கலாமா? வந்துட்டோம். ஒரு வழியாக தப்பிச்சு இப்போ இங்கேருந்து எங்கே போகிறதுனே தெரியலையே. ஓ, இங்கே மேலே தாங்க ஏறப்பட்டிருக்கு. மேலே இப்போ லேசர் லைட்டு கண்டிப்பாக இருக்கும். சொன்னல லேசர் லைட் இருக்குன்னு. எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு இதை மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. மேலே போட்டிருக்கனாலே மேலே லேசர் லைட்டு தான். லேசர் லைட் இல்லாத கேமே கிடையாது ரோப்ளாக்ஸில். தப்பிச்சு வந்துட்டோம். என்ன வழியே காணுங்க. ஓ, இந்த இருக்குதா? எங்கே போகணுமா? கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிருந்துங்க. ஒரு தடவை இப்படி தான் ஜம்ப் பண்ணுறச்சா உள்ளே விழுந்து மறுகேசல் ஆகிட்டோம். கரெக்டாக போகணும். என்ன காயின் எடுக்க முடியல, எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகணும்னு தெரியலையே. இது என்ன இடம் எதுன்னே கண்டே பிடிக்க முடியலையேங்க. ஏதோ ஒயராக தொங்குது, என்னன்னே தெரியலையே. ஓ, அந்த கிராண்ட்மாவோட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சாப்பாடா? இப்படிதான் சூப்பு செஞ்சு எல்லாரையும் கொண்டு சூப் செஞ்சு வச்சிருக்கு போல. அது என்ன சூப்பு? பச்சை கலர்ல இருக்குங்க. ஒரு கீரை சூப்பா இருக்குமோ என்னன்னே தெரியலையே. எந்த கலர்ல இருக்குது? இப்போ பாருங்க, புரோக்கலி போச்சுடா. கேரட்டுன்னு நினச்சிதானடா தொட்டேன். தொட்டது குத்தமாடா? பக்கத்தில் போனதுக்கே நம்மளை கொண்டுட்டுங்க. அங்கே பாருங்க, தக்காளி எல்லாம் எதுக்கு? சூப்பு தானே அப்படின்னு தொட்டோம்னாலும் நம்ம செத்துருவோம். நம்மளது கொன்னுருச்சு. பரவாயில்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தப்பிச்சு போயிட வேண்டிதான். தப்பிச்சு ஓடுவோம். இந்த தடவை விடுறதா இல்லை. அந்த கிராணியா நானான்னு பார்த்தே ஆகணும். கரெக்டாக தப்பிச்சு போகணும். வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ட்ராப்பை பாருங்க, அங்கங்கே ட்ராப்பாக போட்டு வச்சிருக்க அந்த கிளவி பாருங்க. சுற்றி சுற்றி சூப்பாக தான் ஊற்றி வச்சிருக்கு அந்த கிளவி. குடிக்க செய்யுமா, அதுக்கு செய்யுமா, ஊருக்கே செய்யுமான்னு தெரியல. ஐயோ, இதுனா மேலே இறந்து அமுகுது கீழே. நம்மளை முக்கி கொண்டுடக்கூடாது. கரெக்டாக தப்பிச்சு போகணும். இதெல்லாம் தக்காளி போலங்க. தக்காளியா ஸ்ட்ராபெரியான்னு தெரியல காய்ஸ். தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் காய்ஸ். ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்குது, பட்டு தக்காளி மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு என்னன்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வழியே இல்லை. எங்கே போகணுன்னு தெரியலையே. எந்த பக்கம் போகணும்? ஓ, மேலே போகணுமா? அந்த அக்கா மேலே போகிறாங்க பாருங்க, அங்கே தான் போகணும். ஓகே, ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே எப்படி? ஓ, டோர் ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகிடுமா? டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ குடுன்னு ஓட ஆரம்பிக்க வேண்டிதான். பாருங்க, எலும்பு கூடலாம் போட்டு வச்சிருக்க அந்த கிளவி. எத்தனை பேரை கொண்டு சூப் வச்சு குடிச்சிச்சோ தெரியலையே. நம்மளும் கையில மாட்டிக்க கூடாது. மாட்டினோம் நம்மளையும் சூப் வச்சு குடிச்சிரும் அந்த கிராணி. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஓ, அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதில் நம்ம இடத்துக்குள்ளங்கன்னா அங்கேயே செத்துருவோம். கிராணின்னு நம்மளை சூப் வச்சு குடிக்கிறது, நம்மளே செத்து போவோம். அதனால நம்ம கப்பலில் ஏறி டுருன்னு போயிட வேண்டிதான். ஸ்விம்மிங் பூல்னு சொன்னாங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னடா அது ஆறை விட பெருசாக இருக்குதுங்க. ஓகே, இந்த பக்கம் தான் எங்கேயோ ஏற போட்டிருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த பக்கம் தான் எங்கேயோ ஏற போட்டிருக்குது. ஓ, உங்க பள்ளத்தாக்கு இருக்கா? எங்க என்னது இருக்குன்னு தெரியலையே. இறங்கலாமா வேண்டாமா? ஐயோ, என்ன பால்ல உருட்டி விட்டாங்க நம்மள. இங்க பாருங்க, பயங்கர ஸ்பீடா தூக்கி வீசிட்டு எப்படியா தப்பிச்சு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓ, மேலே ஏறணுமா? என்னங்க சுத்தி சுத்தி எங்க போனாலும் மேலே கீழேன்னே நம்மள பாடா படுத்துறாங்களாங்க. ஆனால் டோர் அடைச்சிருக்கு. ஓ, பாம்பை வெடிக்க வைக்கணும். பாம்பு வெடிச்சு செதறிட்டு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையே. அந்த அக்கா கரெக்டாக ஜம்ப் பண்ணி போறாங்க. நம்மளும் அதே மாதிரி கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். வந்துட்டோம். இப்போ கரெக்டாக அது கீழே இறங்கும்போது நம்ம போனோம் ஒரே ஏற்றிடும் பெட்டாக்ஸில். நல்லா கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிடணுங்க. ஜம்ப் பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஒன்று தான் ஜம்பே. இப்போ ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து போச்சுடா. எவன்டா நடுவில் கம்பி வைக்காம விட்டது? நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி எப்படிலாம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. நம்ம காலை வச்சா உள்ள விழுற மாதிரி பள்ளத்தாக்கா இருக்குங்க. நான் இப்படி வந்துடுவேனே, நீ என்ன பண்ணுவ? ஐயோ, கிடுக்கிடுன்னு ஆடுது. ஐயோ, போச்சு. நல்ல வேலைக்குங்க தப்பிச்சுட்டேன். கீழே விழுந்துட்டோன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கு தப்பிச்சாச்சு. இங்க கபோர்டில் கை காட்டுது. கபோர்டு ஓப்பன் பண்ணணும். எங்க என்னது இருக்குன்னு தெரியலையே. கபோர்டில் எதுவும் ட்ரெஸ் எதுவும் புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கா நம்மளுக்கு கிராணி. ட்ரெஸ் இல்லைங்க, வலிங்க. அந்த கிராணி கிட்ட உனக்கு புது ட்ரெஸ் வேற கேட்குதாடா? அதுவே உனக்கு கொல்ல பார்க்குது. உனக்கு புது ட்ரெஸ் வேற வேணுமா? தப்பிச்சு ஓடிடுறா கைப்பிள்ளை. தப்பிச்சு ஓடு, நின்றாத. தப்பிச்சு ஓடிடு. இதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியலையே. என்ன ஹெலிகாப்டர் ஏதோ சுத்துது? ஐயோ, அந்த கிராணி கிழவி தாங்க. மேலே ஹெலிகாப்டர் வச்சுட்டு நம்மளை கொல்றதுக்கு ரெடியா எனக்கு. நீ எல்லாம் ஒரு தாய் கிழவியா? என்னை கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறையே. ஒன்னெல்லாம் ஒரு கிராண்ட்மான்னு சொல்லி உன் வீட்டுக்கு நான் வந்த பாரு, என்ன நீ கொல்ல பாக்குறியா?
என்னடா சொன்ன பொடிப்பையிலே, நான் உன் கிராண்ட்மாவா? நீ என் பேரனே கிடையாதுடா. அதனாலதான்டா உன்னை நான் இன்வைட் பண்ணி உன்னை சூப் வச்சு குடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ அவனை கொல்றத கண்டுபிடிச்சிட்ட. உன்னை இப்படி விட்டுறக்கூடாது. உனக்கு ஒரு பாயசத்தை ரெடி பண்ணிட வேண்டியதான். ஏய் கிளவி, உன்ட்ட நான் சிக்குவன்னு நினைச்சியா? உன் சோழியை முடிச்சு தப்பிச்சு போறேன் பாரு. என்னடா சொன்ன பொடிப்பையிலே, நீ என் சோழியை முடிக்கிறியா? நீ என்ன கொல்றியா? நான் உன்னை கொல்றேனான்னு பாப்பேன்டா. பாப்படி பாப்ப கிளவி, இப்போ என் கன் சுட்ட மட்டும் பாரு. உன்னை கொல்லனா என் பேரு தெரியாது போடி. உன்னை கொண்டுட்டு நான் தப்பிச்சு ஓடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நீயா நானா இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அது சோழியை கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கை உடஞ்சிட்டுங்க, இன்னும் ஒரே ஒரு கை தான். அதை கொண்டுட்டா போதும், அது செத்துரும். ஒரு வழியா அதை கொண்டுட்டோங்க. அங்க பாருங்க, ஹெலிகாப்டர் பிரேக் பிடிக்காம அங்கேயும் இங்கேயும் பறந்து போகுது. அங்க பாருங்க, அந்த கிராணிய பேராஷூட்ல பறந்து போயிட்டுங்க. அட கிளவி, மொரட்டு கிளவியா இருக்கும் போலயங்க. எப்படி தப்பிச்சு போறது பாருங்க, எவ்வளோ ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே வாங்க, நம்ம தப்பிச்சு போற வேலையை பார்ப்போங்க. அது எப்படியோ பேராஷூட்ல தப்பிச்சு போயிடுச்சு. நம்மளும் அந்த படிக்கட்டுல ஏறி அந்த ஹெலிகாப்டர் மேல ஏறி போகணும்னு நினைக்கிறேன். போக ஆரம்பிப்போம். அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும் காய்ஸ். உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்யூஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்க ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த காரா? ஐயோ, வண்டி ஓட்டுறது தானங்க கஷ்டம். இதுலே கஷ்டமான விஷயமே வண்டி ஓட்டுறது தான். எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியலங்க. ரிவர்ஸில் போகுது, ஆனால் ஃபார்வர்டில் வண்டி போக மாட்டேக்கு. நம்ம ரிவர்ஸ் கியர்லேயே வண்டியை எடுத்துருவோங்க. ரிவர்ஸில் எடுத்தாச்சு. ஐயோ, என்ன வண்டி சுற்றுது. ரவுண்ட் அடிச்சிட்டோம். டுர்ன்னு போக வேண்டியதாங்க. எப்படி போனானுங்க, கரெக்டாக ரோட்டில் தான் போகணும்ல. நம்ம எப்படியாவது போய் அந்த இடத்த அடைஞ்சால் மட்டும் போதும். சும்மா டுருன்னு போயிட வேண்டியதாங்க. வழியை திருப்பிட்டு இருந்தோம்னா நேரம் ஆகிட்டே இருக்கும். அந்த கிராணி வந்து நம்மளை சூப் வச்சு குடிச்சிடக்கூடாது. உயிர் தாங்க முக்கியம். முன்னாடி பின்னாடி போகிறதான் முக்கியம். ரிவர்ஸ் கியர்லனாலும் தப்பிச்சு போகிற வழியை தான் பார்க்கணும். தப்பிச்சு ஒரு வழியாக வந்துட்டோங்க. நம்ம ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். இன்னும் தப்பிக்கலையாடா? அட கடவுளே, இன்னும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையாங்க இங்கே? அடடா, எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கோங்க. இன்னும் தப்பிக்க முடியாமல் நம்ம இருக்கிறோம். ஷாப்புக்குள்ளே வந்துட்டோமா? போச்சுடா, என்னடா பண்ணுறது? க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போவோம். வேறு என்னங்க பண்ணுறது? க்ளோஸ் பண்ணியாச்சு. இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு போகலாம். எங்கே வந்திருக்கிறோம்? பக்கத்தில் போக விட மாட்டேங்கிறாங்க. நம்மளை சோழியை முடிச்சு விட்டுருக்காங்க. ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போனோம்? இது முட்டுச்சந்து. அப்போ எந்த பக்கம் போகணுங்க? வழியே இல்லையே இந்த சைடு. ஒரு வேளை உள்ளதான் போகணுமா? உள்ள எங்கேயும் வழி இருக்குதா? எங்கே போகணும்னு தெரியலையே. இந்தா இருக்குதுங்க அந்த கிளவி. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். அட கடவுளை, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து அந்த கிரானைட்டை சாகிறதுக்குன்னே அதுக்கிட்ட வந்தே மாட்டியிருக்கோமாங்க. என்னதான் பண்ணுறது? போங்க, என்ன பண்றது? எப்படி தப்பிச்சு போறது? இங்க எதுவும் வழி இருக்குதான்னு தேடி பார்க்கலாம். அங்க பாருங்க, அந்த கிராணி உள்ள சமையல் தானே பண்ணிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு ஐயோ, மீண்டுமா முன்னாடி வந்து இங்க உட்காந்துட்டு ஏதோ தடவிட்டு இருக்குது தரைய. ஐயோ, நம்மளை கொல்றதுக்கு எதுவும் கத்தி எதுவும் தேடுறா? என்ன பண்ணுதுன்னே தெரியலையேங்க. அதுக்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு போகணும். கிராணி தானே, பக்கத்துல போறதுக்கும் பயமா இருக்கு. பாட்டி, எப்படி இருக்கீங்க? போடா பொடிப்பையிலே, நீ எங்கிட்ட வந்தா பேசுற? உன் சோழியை முடிக்காம விட்டது என்னோட பெரிய தப்பு. உன்னை இந்த தடவை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் நீ அன்றது தப்பிக்க முடியாதுடா பொடிப்பையிலே. தப்பிச்சு ஓடுற வேலையை பாரு, இல்லைன்னா ஒரே தான் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவேன் நானு. ஓகே காய்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதை மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் அவங்களுக்கு டிங் டாங்குன்னு கிடைக்கும் காய்ஸ். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாட்டா பாபாய், see you guys. சேஃபாக இருங்க.